வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். அண்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம் பற்றி தாங்க. அதாவது மகிழ சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலயமா பெண்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அண்டு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம போடுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன், இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் ஆஸ் யூஷுவல் மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், பட்ஜெட்ஸ், அது மட்டும் இல்லாமல் கோல்டு சேவிங்ஸில் கோல்டு சேவிங்கான பிளான்ஸு, கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, அண்ட் கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறப்ப அதுலேருந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கிற டெபாசிட்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் அதுக்கான கால்குலேஷன்ஸ், இது இல்லாமல் இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட்கானது, அதாவது எம்எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க. இந்த சேமிப்பு திட்டத்துக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உமன்ஸ் டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கானது தான். ஸோ இந்த மகிழ சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் உமன். ஸோ எல்லா பெண்களும் இந்த சேமிப்பு திட்டத்தில் சேர முடியும். அண்ட் இந்த ஸ்கீம் வந்து எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில், எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேங்க்ஸ்லேயுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் நம்ம டெபாசிட் பண்ணுற விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லம்சம் அமௌண்ட், உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்கிறப்ப நம்ம ஒன் டைமாக அந்த பல்க் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி அதுலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி டைமில் நமக்கு கிடைக்கும். அண்ட் இதில் மினிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupeesலேருந்து டெபாசிட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம மேக்ஸிமமாக டெபாசிட் பண்ணலாம். அதுக்கு மேலே இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ண முடியாது. அண்டு நான் இது பெண்களுக்காகன்னு சொன்னேன். மைனர் கேர்ள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கார்டியன் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணலாம். ஸோ பெண்கள் தனக்காகவும் மைனர் கேர்ள்ஸ்க்காகவுமே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி இதில் சேவ் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து நான் மேக்ஸிமமாக வந்து 2 லட்ச ரூபா லிமிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போது உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த மகிழ சம்மன் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு 50,000 ரூபா கட்டியிருக்கீங்கன்றப்ப திரும்ப உங்ககிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது அப்படின்றப்ப அந்த அமௌண்ட்டை திரும்ப இன்னொரு அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஓப்பன் பண்ணலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டிலேருந்து அந்த டேட்லேருந்து 3 மாதம் கழிச்சு தான் திரும்பி நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் மேக்ஸிமமாக ஆல் டுகெதர் சேர்த்து நமக்கு 2 லட்ச ரூபா தான் இருக்கணும். அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ 50,000 இப்போ கட்டுறீங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு இன்னொரு 50,000 ரூபா இருக்குன்னா இன்னொரு 50,000 ரூபா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் போடலாம். அதுக்கப்புறம் திரும்ப 3 மாதம் கழிச்சு உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா போடலாம். பட் மொத்தமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50,000 1 லட்சம்னு வந்துட்டால் 2 லட்ச ரூபா ஆகிடும். அதுக்கப்புறமா திரும்பி நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் வந்து உங்கள் பேரில் போட முடியாது. ஸோ ஒருத்தர் பேரில் மேக்ஸிமம் வந்து 2 லட்ச ரூபா தான் நம்ம வந்து டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் ஒரு அக்கௌண்ட்டுக்கும், அதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கும் அடுத்த அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கும் மினிமம் கேப் வந்து 3 மாதம் இருக்கணும். அடுத்தது இதுக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5% per annum வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் கொடுக்கறதுனால நமக்கு அதிக வட்டி கிடைக்கும். அதாவது நம்ம போடுற பணத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் அந்த வட்டியும் அதுலேயே இருக்கும். நமக்கு மெச்சூரிட்டி அப்போ தான் மொத்தமாக கிடைக்கும். ஸோ வட்டிக்கும் வட்டி கிடச்சிட்டே வரும். ஸோ அந்த 2 வருஷத்தில் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் கிடைக்குது. அண்ட் மெச்சூரிட்டி பீரியட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 வருஷம். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ண டேட்லேருந்து 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டெபாசிட் பண்ண பணமும் அதுக்கான வட்டியும் சேர்ந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நமக்கு கிடச்சிரும். அடுத்தது இப்போது இன்கேஸ் உங்களுக்கு நடுவில் பணம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா வித்ட்ராவல் ஆப்ஷனும் இருக்குது. இந்த வித்ட்ராவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வித்ட்ரா பண்ணலாம். அதுவும் வந்து நம்ம கட்டியிருக்கிற பணத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த 1 இயர்க்கு அப்புறம் 1 இயர் வரைக்கும் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் அதில் இருக்கோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டில் நமக்கு 40% வரைக்கும் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இன்கேஸ் நீங்கள் 2 லட்ச ரூபா கட்டுறீங்க அப்படின்றப்ப ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு தேவை அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து 40% அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர். முன்னாடியே இப்போ 2 இயர்ஸ் வந்து இது மெச்சூரிட்டி பீரியட் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஃபோர் 6 மந்த்ஸ், அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன், அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்க, இல்லை லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ், இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மட்டும்தான் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியுமே தவிர மற்ற காரணங்களால் நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண முடியாது. பட் 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணதுலேருந்து அந்த அக்கௌண்ட்டை 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணலாம். அதுக்கான ரீசன்ஸ் எதுவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி நீங்கள் 6 மாதம் கழித்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2% லெஸ் பண்ணி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நமக்கு வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா. நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5.5% தான் கொடுப்பாங்க. 2% லெஸ் பண்ணிவிட்டு 5.5% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு எத்தனை நாள் இருந்ததோ அத்தனை நாளைக்கான வட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது இதுக்கான கால்குலேஷன், ஸோ இந்த ஸ்கீம் பற்றி நமக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பெண்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம், லம்சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறது, அண்ட் 2 வருஷம் மெச்சூரிட்டி பீரியடு, அண்ட் அதுக்கான வட்டி விகிதங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ அமௌண்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுறது, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட் நம்ம 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கலாம். அண்டு நீங்கள் வந்து இதில் 1000 ரூபாயிலேருந்து டெபாசிட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ மினிமம் நீங்கள் ஒரு 25,000 வந்து இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4006 ரூபா கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு இந்த வட்டியும் நம்ம கட்டின டெபாசிட் அமௌண்ட்டும் சேர்ந்து மொத்தமாக 29,006 ரூபா வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். இதே நீங்கள் 50,000 ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வட்டி வந்து 8,011 ரூபா கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 2 வருஷம் முடிஞ்சு 58,11 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அண்டு 1 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கான வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 16,022 ரூபா கிடைக்கும். ஸோ 2 வருஷம் முடிவில் உங்களுக்கு 1,16,022 ரூபா மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். அண்ட் 2 லட்ச ரூபா நீங்கள் கட்டுறீங்க, டெபாசிட் பண்ணுறீங்க, அதாவது மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா தான் டெபாசிட் பண்ண முடியும். இந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,044 ரூபா. ஸோ மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2,32,044 ரூபா கிடைக்கும். ஸோ 2 இயர்ஸ்க்கு 7.5% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமான வட்டி தான். நமக்கு பேங்க்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதாவது 2 வருஷத்துக்கு வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சேமிப்பு திட்டமாக இருக்கும் பெண்களுக்கு. அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவலும் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் யாராவது பெண்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 31, 2025 வரைக்கும் தான் இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியாது. அது வந்து April 1 அவங்க ரிவைஸ் பண்ணுறப்ப தான் தெரியும் நமக்கு திரும்ப கண்டினியூ ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து March 31, 2025 வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நிச்சயமாக இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.